ஹலோ ஃபுட் லவர்ஸ், வெல்கம் டு மாக்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது ரொம்ப டேஸ்டியான பாவ் பாஜி. சமைச்சு கொடுத்தீங்கன்னா எவ்ரி பைட் சேஸ் அவஸ்தை. கம் லெட் ஸ்டார்ட் குக்கிங். பாவ் பாஜி மசாலாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இதுதான். இப்போ நம்ம ரெட் சில்லியையும் கார்லிக்கையும் பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ரெட் சில்லிஸை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் கார்லிக்கை ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஊற்றி நல்லா கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் இருந்தது. இப்போது கிரைண்ட் பண்ண 2 பேஸ்ட்டுமே ரெடி. இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டீஸ்பூன் ஜீரா அண்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அண்ட் கேப்சிகமை 2 to 3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. தென் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸ் அண்ட் கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ், காலிஃப்ளவர், கேரட், க்ரீன் பீஸ், கிரேட்டட் பீட்ரூட், அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போது தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. பாவ் பாஜி மசாலா 2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், கசூரி மேத்தி 1 டீஸ்பூன், நம்ம அரைச்சி வச்சுருக்க க்ரீன் சில்லி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கார்லிக் பேஸ்ட்டில் 8 டேபிள் ஸ்பூன் அண்ட் ரெட் சில்லி பேஸ்ட்லேயும் 8 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் குக் ஆனதும் நல்லா மேஷ் பண்ணிக்கணும். நல்லா மேஷ் ஆனதும் ஒரு 2 கப் ஹாட் வாட்டரை ஆட் பண்ணிக்கணும். இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். இப்போது சைடில் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், பிஞ்ச் ஆஃப் ஜீரா, ரெட் சில்லி பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பாவ் பாஜி மசாலா 1 டீஸ்பூன் அண்ட் பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா, கொரியாண்டர் லீவ்ஸ் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம சாட்டே பண்ணிக்கணும். இப்போது இந்த தட்காவை நம்ம குக் பண்ணிகிட்ருக்க மசாலாவில் ஆட் பண்ணிக்கணும். இப்போது லைட்டாக கொரியாண்டர் லீவ்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு பேனில் லைட்டாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மசாலாலேருந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். லைட்டாக கொரியாண்டர் லீவ்ஸ், பட்டர் பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு பாவ் பன்ஸை டாஸ் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைல் பாவ் பாஜி ரெடி. வீட்டில் டேஸ்ட் பண்ண கொடுத்தீங்கன்னா எவ்ரி ஒன் சேஸ் அவஸ்தை.